பிரைஸ் த லார்ட். என் மேய்ச்சலின் ஆடுகளை கெடுத்து சிதறடிக்கிற மேய்ப்பர்களுக்கு ஐயோ என்று கர்த்தர் சொல்கிறார். இந்த வசனம் எரேமியா 23வது அதிகாரம் 1வது வசனத்துல நம்மளால பார்க்க முடியுது. இந்த வசனத்துல பார்க்கும்போது மேய்ப்பர் என்று சொல்லப்படுகிறவர் ஆடுகளை மேய்க்கிறவர். ஆடுகள் என்பது ஆண்டவர் கொடுத்திருக்கிற ஆத்துமாக்கள். இந்த மேய்ப்பரோட முக்கியமான வேலை என்னன்னா ஆடுகளை கவனிக்கிறது, பராமரிக்கிறது. மேய்ப்பரை நம்ம எதற்கு ஒப்பிட்டு சொல்றோம் அப்படின்னா, ஒரு சபையில இருக்கிற ஆத்துமாக்களை கவனிக்கிறது, பராமரிக்கிறது, அவர்கள நம்ம ஒரு சபையோட வழிகாட்டி இல்லைன்னா போதகர்ன்னு கூட நம்ம சொல்லலாம். இன்னும் நம்ம குடும்பங்கள்ல கூட ஆண்டவர் நம்மள மேய்ப்பரா ஏற்படுத்தி வச்சிருக்கிறாங்க. உங்க குடும்பங்கள்ல வேற யார் ரட்சிக்கப்படல, நீங்க மட்டும் ரட்சிக்கப்பட்டிருக்கிறீங்க அப்படின்னா, நீங்க தான் அந்த குடும்பத்தோட மேய்ப்பன். அது மட்டும் இல்ல, நீங்க ஒர்க் பண்ற பிளேஸா இருக்கலாம், இன்னும் ஸ்கூலா இருக்கலாம், காலேஜா இருக்கலாம். அங்க கூட ஏசப்பா உங்கள ஒரு மேய்ப்பரா தான் வச்சிருக்கிறாரு. ஏன்னா, நீங்க மட்டும் ரட்சிக்கப்பட்டிருப்பீங்க. உங்க கூட இருக்கிறவங்க ரட்சிக்கப்படாம இருக்கலாம். அப்போ நம்ம பண்ண வேண்டிய முக்கியமான வேலை என்னன்னா, இந்த மேய்ப்பர்களாகிய நமக்கு ஆண்டவர் தந்திருக்கிற ஆத்துமாக்கள ஆண்டவருக்கு நேரா வழிநடத்துறது. ஆண்டவர் உங்களுக்கு தந்த ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்படலையா, அவங்களுக்காக ஜெபியுங்க. ரட்சிப்புக்குள்ளாடி வழி நடத்துங்க. ஏதாவது அவங்க காயப்பட்டிருக்கிறாங்களா, அவங்களுக்கு ஆறுதலா ஏசப்புடைய வார்த்தைகள சொல்லுங்க. உங்க கையில ஆண்டவர் தந்த ஆத்துமாக்களுக்கு என்ன செய்யணுமோ அத நீங்க செய்யுங்க. அவங்கள பராமரிங்க. அவங்களுடைய நிலைமைய நன்றா அறிஞ்சுக்கோங்க. ஆனா தயவு செஞ்சு ஆண்டவர் தந்த ஒவ்வொரு ஆத்துமாக்களையும் இழந்துராதீங்க. அவங்கள சிதறடிக்காதீங்க. தப்பான உபதேசத்த அவங்களுக்கு சொல்லிக் குடுக்காதீங்க. அந்த ஆடுகள் தவறி போகிறது மாதிரி நம்ம நடந்துக்கிட்டோம் அப்படின்னா, அந்த இரத்த பழிய குறித்து ஆண்டவர் நம்மகிட்ட கணக்கு கேட்பாரு. நம்மளுடைய நிலைமை ஐயோ! எரேமியா 23வது அதிகாரம் 2வது வசனம் இப்படியாக சொல்கிறது. நான் உங்கள் பேரில் உங்கள் செய்கைகளின் பொல்லாப்புக்கேற்ற தண்டனையை உங்கள் பேரில் வருவிப்பேன் என்று கர்த்தர் சொல்கிறார். ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிற ஆத்துமாக்களுக்கு நம்ம தான் உத்தரவாதம். உத்தரவாதம் எடுக்கும்போது தான் ஆண்டவர் நம்மளையும் ஆசீர்வதிப்பார். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆமென்.